கண்டே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கித் தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் சொல்லலாமே. வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே.
நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள், தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் எல்லா நேரத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை விழாமல் காக்கும் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் சொல்லுவோமே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் கொண்டீரே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. இந்த வருடம் முழுவதும் எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல எங்களுக்கு வார்த்தை இல்லப்பா. அத்தனை நன்மைகள் செய்திருக்கிறீர்கள் இந்த வருடம் முழுவதும். எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார். இந்த கடைசி ஆராதனையில் ஒரு முறை அதை நினைத்து பார்ப்போமா? எத்தனை நோய்களிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றிருக்கிறார். வேதனைகளிலிருந்து, பாடுகளிலிருந்து, உபத்திரவங்களிலிருந்து, பிசாசின் பிடிகளிலிருந்து நம்மை வேலியடைத்து பாதுகாத்திருக்கிறாரே. அவருடைய கரம் கூட இல்லைன்னா இந்த வருடத்தை இப்படி சந்தோஷமாய் முடிக்க முடியாதே. நம்மோடு பிரயாணப்பட்டவர்கள், இந்த வருடத்தை தொடங்கினவர்கள் ஒரு சிலர் இன்றைக்கு நம்மோடு இல்லை. கர்த்தர் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். அவருடைய மிகப்பெரிய கிருபைக்காக, அவருடைய இரக்கத்திற்காக ஆண்டவரே நன்றி என்று சொல்லலாம். இந்த ஆராதனை முழுவதும் அப்பாவுக்கு நன்றி, ராஜாவுக்கு நன்றி தகப்பனே. ஆயிரம் அல்ல கோடி நன்மைகள் எங்களுக்கு செய்திருக்கீங்க ஆண்டவரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் மட்டுமல்ல, கோடி 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 கணக்கான நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிறீங்கப்பா. அதற்கெல்லாம் நன்றி என்று ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி முடிக்காமல் இந்த வருடமும் அல்ல, இனி வருகின்ற ஒவ்வொரு வருடத்திலும் உம்மை பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா, ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? பக்கத்துல கையை கொடுத்து சந்தோஷமா இருக்கீங்களான்னு வார்த்தை கேளுங்களேன். ரொம்ப முகம்லாம் ரொம்ப ஒரு போல இருக்கே. பனி ரொம்ப அதிகமாக பனிலாம் இருக்குன்னு. சரி, ரைட்டு, பரவாயில்ல. ஆமென். அவர் செய்த நன்மைகள் ஆயிரம், கோடிக்கணக்கான நன்மைகள், ஆயிரக்கணக்கான நன்மைகள் அல்ல. ஆமென். அவர் கோடிக்கணக்கான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நமக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தார், இந்த வருஷத்துல நல்ல துணிகளை கொடுத்தார், நல்ல உடைகளை, நல்ல இருப்பிடங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நல்ல பணம் கொடுத்திருக்கிறார், தேவைக்கான பணம். நம்ம தேவையில்லாத பணம்லாம் கொடுக்கல, தேவைக்கான பணங்களை கர்த்தர் கொடுத்தார். வேண்டும் என்றதை கொடுத்தார், வேண்டும் இல்ல போதுங்கிற அளவுக்கும் அதிகமாய் கொடுத்தார். அல்லேலூயா. சில ஸ்வீட்ஸ் எல்லாம் 2 கிலோ 3 கிலோலாம் இருக்கும் சில நேரத்துல. ஆமென். அது இல்ல போதும், 2 லட்டு சாப்பிட்டா போதும், ஆனா உள்ள ஒரு 10 லட்டு இருக்கும்.
அப்படி நன்மைகளை வாரி இறைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். வாரி இறைத்து இந்த வருடத்திலே நம்மை நன்மையினாலே முடிசூட்டி இருக்கிறார். பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிந்தன. தொட்ட காரியங்களை வாய்க்கச் செய்தார். வேதனைகளை நீக்கினார். உபத்திரவங்களை மாற்றினார். குறைகளை நீக்கினார். போராட்டங்களை மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. வாதைகளை விலக்கி இருக்கிறார். நோய்களை விலக்கி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வருஷத்துல ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்திருக்கீங்க? ஒருத்தர். நானும் போய் படுத்திருக்கிற ஒரு நாள். அல்லேலூயா. ஆமென். ஆமென். எப்படி எவ்வளோ பிரச்சனை பாருங்களேன். அதில் இருக்கிறதே பெரிய ஒரு நரகம் மாதிரி. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் உட்கார்றது ஐயோ பெரிய நரகம் அதெல்லாம். ஆமென். அப்படிலாம் போகக்கூடாது. ஆனாலும் சில வேலைகளிலே நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும்படி எப்படிலாம் நடத்துவார் பாருங்களேன். சரி, ரைட்டு. நாம் இந்த நாளிலும் அவரை இன்னும் அதிகமாய் மகிமைப்படுத்த இருக்கிறோம். கடைசி ஆராதனை அப்படியல்ல, இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. ஆமென். அப்படித்தானா? இல்லை இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கா? என்ன ஏதோ வித்தியாசமாக பார்க்குறீங்க? சரி, நம்ம அப்படி ஆண்டவரை ஆமென். அவர் தான் நம்முடைய வாழ்க்கையின் பலன். அவருடைய பலன் மட்டும் இல்லைன்னா நம்ம இந்த வருஷத்தை எப்படி கடக்க முடியும்? இல்லைங்க, நம்ம பலனே அவர் கொடுத்ததுனால தான் இந்த வருஷத்தை நம்ம கடந்திருக்கிறோம். ஆமென். அப்படி ஒரு பாடலை பாடி நம்ம தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். இயேசு இந்த வாழ்க்கையின் பலனானார். எல்லாரும் நல்ல சத்தத்தை உயர்த்தி கையெல்லாம் நல்லா தட்டி, கொஞ்சம் நல்லா தட்டினீங்கன்னா அந்த குளிர்லாம் கொஞ்சம் போயிரும் பாருங்களேன். அப்படியே இயேசு நம்முடைய வாழ்க்கையின் பலன். அல்லேலூயா. அவர்தான் என் பலன். ஆமென். ரொம்ப பயங்கரமான பலவீனம். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில தலைவலிகள் பயங்கரமான பலவீனம், தாங்க முடியாது. தலைவலி வயிற்று வலி சில நேரத்தில் தாங்க முடியாது. ஆமென். ஆனா அவர் பலம் கொடுக்கிறதுனால இன்றைக்கு உயிரோடு வந்து இருக்கிறோம். அல்லேலூயா. பாடலாமா? நல்ல கையை கட்டி சின்ன பிள்ளைங்க எல்லாம் பரவாயில்ல, எல்லாம் வரிசையா உட்கார்ந்துட்டீங்க. போதும். Thank you.
ஆராதனை
என்னை தூக்கி எடுத்தீரே. உலையாக சேர்த்து வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி அழைத்தீரே. அப்பா, கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி நன்றி, உனக்கு நன்றி ஐயா, நன்றி, உனக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் தேசம் தேடி வந்தேன். உண்மைதான். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் தேசம் தேடி வந்தேன். நெஞ்சார அழைத்து புத்தகங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். என்னை நெஞ்சார அழைத்து புத்தகங்கள் கொடுத்து உலையாக சேர்த்து வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தவரே. உலையாக சேர்த்து வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தவரே. கல்வாரி ரத்தம் கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அழைத்தீரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. இரவும் பகலும் கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம், மாறாத தேசம், மகிமைக்கு பாத்திரரே. எங்களை மகிமைக்கு பாத்திரரே. நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி அப்பா, நன்றி, உமக்கு நன்றி ராஜா, நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள்
கூடவே வைத்துக் கொள்வே, வருகையில் எடுத்துச் செல்வே, கூடவே வைத்துக் கொள்வே, கூடவே வைத்துக் கொள்வே, கூடவே வைத்துக் கொள்வே. உந்தன் மனம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்வே, உந்தன் மனம் அமர்ந்திருந்து ஐயா ஓயாமல் முத்தம் செய்வே, ராஜா ஓயாமல் முத்தம் செய்வே. ரத்தம் சிந்தி நீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி நீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. நல்ல கரங்களை தட்டி சொல்லலாமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே, எனக்காக ரத்தம் சிந்தி மீட்டவரே, என்னை ரத்தத்தினால மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, என் ரத்தத்தினால மீட்டது உங்க கிருபை ஆண்டவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், மனசுல இருந்து சொல்லுங்க பார்த்தேன், எங்கெங்கோ வாழ்ந்தேன்மா, எங்கெங்கோ வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆண்டவரே. என் நேசத்தை வந்தீர், நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து என் நிழலே மாறிட்டீங்க ஆண்டவரே. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அந்த வார்த்தை உண்மை. எங்கெங்கயோ வாழ்ந்துட்டு இருந்த இந்த வருஷத்துல, ஹல்லேலூயா, எங்கெங்கயோ சுத்திட்டு இருந்தோமே, ஹாஸ்பிட்டல்லாம் ஏறி இறங்கி இருக்கோமே, எத்தனையோ ஒரு விபத்துகள், மரண கண்ணிகள், வேதனைகள், சிக்கல்கள், வலை பின்னல்கள், அவமான பள்ளத்தாக்குகள், கொஞ்சம் மிஸ்ஸான மரணம், ஏளனங்கள், அசட்டைகள், எத்தனையோ வேலைகளில் என்ன பாதுகாத்துட்டீங்க, என் நிழலாவே மாறிட்டீங்களப்பா, என் நிழலாவே இருக்கீங்க தகப்பனே. ஒருவேளை நான் மறந்துட்டோம், நீங்க என் நிழலா இருக்கீங்கன்னு சொல்லி மறந்துட்டோம், என் நிழலாவே இருக்கீங்களப்பா. உங்க சிறுவனால எங்களை மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறீங்களே தகப்பனே, நாங்கள் மறந்ததை மன்னிங்க தவிர எங்கள் நிழலே, எங்க நிழலாய் மாறினே உங்களை மனதார துதிக்கிறோம் ராஜா. எங்க நிழல் நீங்க தான் வேறு நிழல் அல்ல. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போனது, ஆனால் நம்மை காத்த நிழல் நம்மை விட்டு ஒரு நாள் விலகாது. வலதும் இடதும் சாயும் பொழுது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்ற சத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த நிழல், அந்த வார்த்தையின் நிழல் நம்மை விட்டு விலகாது, நம்மை விட்டு வலதும் இடதும் ஒழியாது, நம்மோடு இருக்கும். உள்ளத்திலே இசைந்து இணைந்து ரத்தத்திலே நாடி நரம்புகளிலே அந்த நிழல் முறுக்கேறி கிடக்கும். ஒரு நாளும் அந்த நிழல் நம்மை விட்டு பிரிவதில்லை, அந்த நிழல் நம்ம விட்டு பிரிவதே கிடையாது. சொல்லுங்க, அவரை பார்த்து அவரை நோக்கி பார்த்து நன்றி நீங்க சொல்லுங்களேன். ஐயா நன்றி, ராஜா நன்றி, எங்கோ
என்னை தூக்கி எடுத்தீரே. உரையாக சேற்றி வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கைவாரி இரத்தம் நன்றி உனக்கு நன்றி ஐயா, நன்றி உனக்கு நன்றி ராஜா, நன்றி உனக்கு நன்றி ஐயா, நன்றி உனக்கு நன்றி. நீங்கதான் என் கண்மலைப்பா, எங்க கண்மலை, வார்த்தை தான் என் கண்மலை. உங்க வார்த்தையை அருளுகிற கண்மலை ஆண்டவரே. அவர் அநேக நேரத்துல ரொம்ப பேச மாட்டார் பாருங்கள. சில நேரத்துல மலையை பார்த்து நம்ம சில நேரத்துல கத்துவோம். சில எவ்வளவு சீக்கிரம் பிடித்த இடத்துல போய் கத்துவாங்க. மலை ஒரு நாள் கத்தாது, நம்ம கத்த முடிக்கிறதா அது கத்தாது, அமைதியா இருக்கும். ஆனால் அது ஒரு நாள் குமுறுகிற நேரம் வரும். ஒரு நாள் அது எழுந்து காரியங்களை செய்கிற நேரம் வரும். நாங்களும் கூட அப்படி ஒரு ஏக்கத்தோடு எனக்கு ஒரு நீதி கிடைக்காதா, எனக்கு கர்த்தர் ஒரு நன்மை செய்ய மாட்டாரா, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று ஏங்கி தவித்த உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு நீதி செய்வேன், நான் உனக்கு பதில் செய்வேன், நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன், மகா பெரிய பலமாய் இருக்கிறேன். என்னாலே உன் ஆயுள் பெருகும், என்னாலே உன் ஆயுள் பெருகும். பயப்படாதே, பயப்படாதே சபையே, என்னாலே உன் ஆயுள் பெருகும். பயப்படாதே, திகையாதே, கலங்காதே. நான் உன் தேவன். என் வலக்கரத்தை, உன் வலக்கரத்தை பிடித்து உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதி வலதுகரத்தினாலே உன்னை தாங்குவேன். இதுவரைக்கும் தப்புவித்தேன், ஏழையை சுமந்தேன், முதிர் வயது வரை, அதாவது நடைமுறையாகும் வரை உன்னை கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை உயர்ந்தாலும் உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். என் கிருபை விலகாது மகனே, என் கிருபை விலகாது மகனே, என் கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாது. நான் உன்னோடு இருக்கிறேன், உன் வலக்கையை பிடிப்பேன், உனக்கு சகாயப்படுவேன். விடுகிற காலத்து வெளிச்சம் உனக்கு உதிக்கும், விடுகிற காலத்து வெளிச்சம் உனக்கு உதிக்கும். இருளிலே பிரகாசிக்கும் சுடரொளி பட்டயமாய் நான் வருவேன். திக்கற்றவனை விடமாட்டேன். நான் உன்னிடத்தில் வருவேன், நான் உன்னிடத்தில் வருவேன். நீ கலங்காதே, நீ திகையாதே. என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் திகைக்கிறாய்? அவரை நோக்கி அமர்ந்து அவராலே உனக்கு நன்மை உண்டாகும். அவரே உனக்கு கேடகம். அவரே மகா பெரிய பலனுமாய் இருக்கிறார். அவரே மகா பெரிய பலன் நமக்கு. அவரே எந்த பலனுமே இல்லையே.